நான் பெற்ற செல்வம். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். நலமான செல்வம் தேன்மொழி பேசும். இன்னும் 2 தரம் காலன்ட்டு வரணும். நீங்கார செல்வம். பிள்ளை பேர் என்ன பேருப்பா? பக்கத்தில் வா. உன்னுடைய மூச்சுக்குழல், உணவுக்குழல் போன்ற பகுதிகள் கொஞ்சம் இயக்கத்திலே குறைவாக இருக்கிறதுடா தம்பி. அது சொந்தமாக மருத்துவங்களை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய், இன்னும் பார்க்கவும் வேண்டும். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆபத்து இல்லாமலும் நான் உன்னை காத்து தருகிறேன். கால் வந்துட்டு வா. நீ பெற்ற மகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அது சொந்தமான மனவேதனைகள், குழப்பங்கள், தலை உணிவுகள் எல்லாம் இருந்து இப்பொழுது நீ துயரமடைந்து இருக்கிறாய். அவளை சரியாகிட்டா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் சரி வாழாட்டும் சரி, அதை மட்டும் எனக்கு நிறைவேற்றி தந்துரு ஐயா. என்னால் இயலாது, நீ தான் காப்பாற்றணும்னு என்னை கேட்குறியான். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பொறுத்திருந்து பார். 30 நாள் சரியா? பௌர்ணமிக்கு ஒரு முறை என்னை வந்து பார். ஜெயிச்சு தாரேன். உன் எண்ணம் நிறைவேறும். பிள்ளையின் வாழ்க்கை புனிதமடையும். வாழ்க மகனே வாழ்க. அதே திண்டுக்கல் எல்லை. அப்படியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? சாமி கால் வந்துட்டு வரலாம். சோளக்கருது ஆடுது. ஃபோன் எடுத்துக்கா கையில் போய் தொலைஞ்சி வச்சுன்னு என்கிட்ட சொல்லாத. அது போல் நான் கம்ப்யூட்டரை போட்டு நான் பார்க்கணும். எனக்கு இதுக்கு என்ன ஒன்று சொல்ல மாட்டுங்க. உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தேன், நுழைவாயிலுக்கு இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் தெரியுதே. என்ன கோயில் தான் அது? காளியம்மா இருக்கிறா. அதையெல்லாம் பழங்காலத்தில் புஞ்சை பயிர்கள் போட்டு விளைய வைத்த இடம் போல் தெரிகிறதே. ஒரு காலத்தில் அதேமாரி நான் கருப்பசாமியும் அந்த எல்லையில் இருக்கிறேன். முறுக்கிய மீசோடு தூக்கிய அருவாளோடு இருக்கிறேன். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். இவனுக்கு வருது, அது இவனுக்கு சொந்தம் இல்லையே. அப்போ வாராருன்னு எப்படி நான் சொல்கிறது? நீ சொல்லு. மதுரை வீரன் சாமி வாராரு, உனக்கு சொந்தமா? ஆனால் மதுரை வீர வாராரு உன் எல்லைக்குள்ளேன்னு சாமிகிட்ட வந்து உத்தரவாயிருக்கு. ஒரு வணக்கம் நீ அவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறாய். கால் வந்துட்டு வா. அதே போல் இப்போ உன்னுடைய தொழிலை பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலமாகவே இந்த தொழில் நமக்கு நிரந்தரமாக இருக்குமா இருக்காதாங்கிற மனக்குழப்பம் உள்ளத்தில் தோன்றிடுது. ஆனால் இந்த தொழிலையும் நல்லாக்கி தரணும், பிள்ளைகளுக்கு நல் வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். வேறு என்னப்பா வேணும்? சந்தோஷமாக கும்பிட்டு வா, உன் கூட நான் வாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நமது வெற்றியை நாளை சரி தம்பி. உன்னை வியாபாரம்ங்கிற நோக்கத்தில் ஒருத்தன் உங்ககிட்ட பணம் கேட்பான். ஏற்பாடு பண்ணி தாங்க, உங்களுக்கு பல கோடி கிடைக்கும்னு உன்னை ஒருத்தன் சொல்லுவான். நீ மாட்டிக்கிட்டனா தோற்று போயிடுவ. யார்ட்டையும் மாட்டாத. காப்பாற்றுற வெற்றி உண்டு. இந்தா பெருக்கி வாழ்ந்துக்கா. நல்லாரு மகனே வாழ்க. அதே திண்டுக்கல் எல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை சம்பந்தமான சிந்தனை யாருக்கு மகனே? உனக்க கால் வந்துட்டு வா. கற்பனை என்றாலும் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா யாரும்? என்ன எக்ஸாம்? யார்? பொம்பளை பிள்ளைய? கண்ணை மூடு, கண்ணாடியை கலத்தே, இந்த விரலை பிடி பார்ப்போம், பெரு விரலை அப்படி பிடிச்சிட்டு என்னையை மட்டும் என்ன கண்ணை முடிக்கா. அடுத்த எக்ஸாமில் வேலை வாங்கி தரேன். வருத்தப்படாதடா. அடுத்த எக்ஸாமில் வேலை வாங்கி தரேன். உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய திசை நடக்கும், புரியுதா? அதனால் இப்போ கல்வியில் ஊக்கம் செலுத்த மாட்டான், மனசு கோளாறாக இருப்பான். ஆமாம், அவனை காப்பாற்றி தரேன். அவன் யோசனை அவனை மைண்டு டிப்ரெஷனில் விடாமல் பார்த்து தரேன். இப்படி வெற்றி உண்டு. ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். கோபி கோபி யார்ப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம்
கோபிச்செட்டி பாளையமாடா தம்பி, வா கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். தம்பி வா. என்னடா வேணும் உனக்கு? துணையை தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அமைய மாட்டுக்கோ. உன் தோட்டத்துக்கு யாருமே செட் ஆக மாட்டுக்காங்க. நீயாவும் தேடிட்ட, பெரியவங்களும் பார்த்துட்டாங்க, நடக்க மாட்டுக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸை சொல்லாதே யாரும் கேட்டால் கால் வந்துட்டு வா. பையனுக்கு பாலை வச்சு கொடுத்துருவோம். நம்ம என்னப்பா செஞ்சுருவோம். யாராக இருந்தாலும் அந்த உலகத்தில் வாழணும். அவன் தானே. உன் பேர் என்னடா? சட்டை அட்டை வீராசாமி. கண்ணை மூடுறா பார்க்கட்டும். ஓஹோ அப்படியா? ஒட்ட மாட்டுக்க. ஏன் கேட்டு பார்ப்போம்மா. முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? இருக்காரு. சடாமுடியோடு வந்து நிற்கிறாரு. அதான் கேட்டேன்டா. கால் வந்துட்டு வா. அதான் சட்டை ஆட்டை. கிருஷ்ணகுலத்தின் அடையாளமாய் கோபி அணிந்த பசுமாடுகள் எங்கே இருக்கிறது? தோட்டத்தில் நிற்குதா? அது கிருஷ்ணருக்குரிய உண்மையான பொருள் தானே. அதான் அடையாளங்களாக இருக்கிறது என்று சொன்னேன். 1 லிட்டர் பால் வாங்கி கிருஷ்ணனுக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு என்னை வந்து பார்த்தால் ஒரு பைங்கிளி உனக்கு கிடைப்பாள். கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். போ. கர்மசாமிக்கு ரொம்ப தூரமாக போகிறேனே. எங்கே போகிறேன்? ரொம்ப தூரம். கிரிகிரி 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 புரிபுரி புரிபுரி புரிபுரி. தருமபுரி ஏரியா இருக்கீங்களா? அதான் கிரிகிரி புரிபுரி. உனக்கு எந்த ஊருடா? தருமபுரி. பாத்தியா? கிரிகிரி புரிபுரி சத்தம் கேட்க. அப்படி கிரிகிரி புரிபுரி. ஐயா நான் கிரியை கூப்பிடவா புரிய கூப்பிட? புரிய கூப்பிடு. உன்னை புரியத்தான் கூப்பிட்டேன்டா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. வா உட்கார். என்ன வேணும்ப்பா செல்லம் குட்டி? எனக்கு தெரியும். அங்கே இருந்து உத்தரவுனா அவன் கேட்குறத மட்டும் கூட அவன் வளவளன்னு பேசுவான்ட்டாரு. அதுதான் 2 வாரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு உனக்கு 3 மாத காலங்களில் அவகாசத்தை கொடுத்து தெளிவாக்கி தரேன். ஒரு இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட் தகவல் பிரச்சனைக்கு அங்காளம்மன்னு ஒரு சாமி வருது. எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. இந்த 2லையும் வில்லங்க இல்லாமல் நீதிமன்றம் செல்லாமல் உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வா. கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் நினை. இந்தா ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கும். ஓடிப்போம். தர்மம் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. என்னடா கல்யாணம் முடிச்சிட்டியாடா? கால்ட்டா. இது யாருப்பா? நான் தான் அடக்கி பேசணும்டா. நான் தான் அடக்கி பேசணும். கால் வந்துட்டுவாங்க. நிலையான ஒரு பணியை தந்தால் உங்கள் குடும்பம் நல்லாயிரும். அதே போல் வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இழந்து போன பணத்தை மீட்டு தரக்கூடிய நல்ல வழிகளை பண்ணித்தரணும். உண்மையா இல்லையா? ஒரு வீடு நிலம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு கேள்விக்குறியும் மனக்குழப்பமும் இருக்கும். 2 பேரால் இடைஞ்சல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு பொம்பளை சொல்ல கேட்டுட்டான்னா அந்த விஷயம் ஜெயிச்சுருவோம். அவளை கேட்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கால் வந்துட்டு வா. தம்பி, கல்யாணம் நாங்கள் நடத்தி வைக்கணுமா இல்லாட்டி நீ கூப்பிட்டு வரவோட நாங்கள் சம்மதிச்சுக்கிடணுமா? கேட்குற கழிக்கு பதில் சொல்லுடா.
நாங்கள் நடத்தி வச்சா ஏற்றுக்கிடுவியா? ஓகே, காலைல வந்துட்டு வா. நீ வாடி சும்மா இருப்பா, எதையும் கண்டுக்கிடாத, பேசாமல் கடை. உனக்கு என்ன தெரியும்? கேட்டுப்பே கேட. எனக்கு வாழ தெரியாதா? வா. உனக்கு நிலையான வேலை வேணும். கருமசாமி, இவன் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியாகுவான்? உனக்கு அரசு உத்தியோகம் வேணுமோ? அப்படியா விரும்புத? ஆர்பிஎஃப்பில் உனக்கு வேலை இருக்குது போறியா? ஃபிசிக்கல் உனக்கு சரி வராத, என்ன செஞ்சிருவே நீ வந்து ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும்தான் சரி. புரியுதா உனக்கு? கண்ண மூட பார்ப்பான். சென்ட்ரல் கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உனக்கு வேலை கிடைக்கும். முயற்சி செய், கூட வாரேன், வெற்றியாக்கி தரேன். மாத சம்பளம் கோயிலுக்கு போடா. கருமசாமிக்கு இந்தா மகனே, நிறைய பணம் இருக்குது, வா பக்கத்தில் வா. வீட்டில் உடல்நிலை குணமும் மனக்குணமும் உருவாக்கி தரேன். நல்லா கருமசாமிக்கு, கருமசாமிக்கு. அப்படியா? அப்படியா? திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கையிலே நெஞ்சில் ஆனந்த வெள்ளம் கூடுதப்பா, தித்திக்க தித்திக்க வாய் மணக்கும். தலைவன் தலைவி யாரெல்லாம் வந்திருக்கா? கணவன் மனைவியாக. கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களா? நீங்கள் தானே சுற்றி முத்து பார்க்க. வேறு யாரும் இருக்காங்களான்னு ஒரு பார்வை தான். காலை விட்டு வரலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. செல்வமுத்து குமரனவன் முடிக்கிறதுக்கு முன்னால் சிந்திக்கிறவன் மனுஷன்தான். ஒரு விஷயம் முடிந்த பிறகு வேதனைப்படுறவன் கொஞ்சம் அறிவு குறைவுள்ளவன் தான். என்னப்பா, பிள்ளைகள்லாம் எங்கே இருக்குது? இப்போ எப்படி நல்லா இருக்காங்களா? ஒரு பிள்ளையை பற்றி மட்டும் ஆராய்ச்சியும் வேதனையும் இருந்துக்கிட்டே இருக்க உள்ளத்தில் தெரியலையா? ஒரு அது பிள்ளை இல்லையோ? அப்போ அது பிள்ளை இல்லையோம்மா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பையனுக்கு என்ன செய்யணும் மகளே? ஒரே ஒரு விஷயந்தான். 2.25 ஆண்டுகள் இடத்திலிருந்து பொன்பொருளிலிருந்து அத்தனையும் இழந்து போகணுங்கிற நிலைமையை நீங்கள் அடைந்தவர்கள். புரியுதா? சும்மா வெளி உலகத்துக்கு தான் நீங்கள் நிமிர்ந்த தோற்றத்தில் உயர்ந்த காட்சியை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நெருப்பால் எரிஞ்சு வேதனைப்பட்டது போல தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இடத்த மாற்றிடலாமா, பிரத்தியார் முன்னால் தலை தூக்கி நிற்க முடியலைங்கிற துயர அலைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கடன், இந்த விஷயத்தை தீர்ப்பது யார்? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கன்னிமார்கள் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் ஏன் கும்பிடல ஐயா? அவங்கெல்லாம் கோவிச்சுக்கு நிற்காங்க, முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டாங்க, முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டாங்க. அதான் கேட்டேன். சப்த கன்னிமார்கள் சரணா, முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டீங்களே, திரும்ப மாட்டிங்களா? கால் வந்துட்டு வாங்க. என் துண்டு எடுத்தாங்க, இங்கே இருக்கு, இது இல்லை என் துண்டு. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல். இந்த சப்தகன்னிமார்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் சுமார் 6 தலைமுறைகளாகவே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைமுறை உள்ள ஒரு தெய்வம். அந்த வழிபாடுகள் இப்பொழுது மாறிவிட்டது. உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறி அது திசை மாறிய ஒரு முகமாக வச்சு உங்கள் முகம் பாராமல் இருக்குது. அந்த சக்திகளை திருப்ப வேண்டும். திருப்பி விட்டால் மகாலட்சுமி கடாட்சமும் செல்வமும் உங்களுக்கு கொளிக்கும். அது வரணும், அதை வர வைக்கணும். எப்போ வருவீங்கன்னு கேட்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். அப்படியா? நிறைந்த பௌர்ணமியில் 6:15 மணிக்கு அழைத்து என்னை கூப்பிடுங்க, வந்து நான் பூ கொட்டுறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது நிறைய உதிரி பூக்களும் நிலமாலையும் சப்தகன்னிமார்களுக்காக கனி வகைகளும் கொண்டு வந்து கொடுங்க. அவங்கள வர வச்சு உங்களுக்கு செல்வத்தை தரேன், கடத்தை அடைக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணி தரேன்.
நான் அதுக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை புரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மகளே ஐஸ்வர்யமாக தானே பௌர்ணமிக்கு வரும்பொழுது கடன் அடைக்க தேவையான விஷயத்தை தானே புண்ணியமாக இருங்க போயிட்டாங்க. கருப்பசாமி தொழில் சம்பந்தமாக முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டது யாருப்பா? வா நல்லா கும்பிட்டு வா. முத்துக்களோ இன்னொரு தரம் கும்பிட்றா தம்பி. கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் இல்லை. எங்கடா இருக்க? என்ன தொழில் பார்க்க? அப்படியா? உட்கார முடியாது அவனுக்கு, தெரியுமா உங்களுக்கு? இடுப்புலேருந்து முட்டு வர பாதிக்கப்பட்டு எலும்புறான் நகண்டு இருக்கு. அப்படி தானடா? கால் வந்துட்டு வா. நிரந்தர வேலை வேண்டும், வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியும் வேண்டும். புரியுதா? பெண்ணால் பாதிக்கப்பட்ட மனமும் துயரமும் நிறைய. அதிலிருந்து மாற்றம் கிடைக்குமான்னு பார்த்தேன். அது சாபமாக மாறிப்போச்சு. அதனால் வாழ்க்கையை திருப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சேர்ந்து நிம்மதியாக இருக்க வழியை வகுத்து தரேன். இப்போ இந்த தொழிலை பார்க்கறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தொழிலும் முன்னேறிடுவேன், இல்லற வாழ்வும் புனிதமாக நடக்கும். அதுக்கிடையில் உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்தில்லாமல் காப்பாற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை தந்து ஒன்றை நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். கால் ஒன்று பாபா பூபு. செந்தூர் கந்தையா அப்பா வேலவா, வேலூன்றிய இடத்தில் வேதனை தீர்க்கும் பரம்பொருளே, உன் சக்தியால் இவனுக்கு தாரமும் தர்மமும் செய்து உயர்ந்த பணியும் கொடுப்பாயாக. வாழ்க, வெற்றி அடைவாய். கவலைப்படாத, இப்போதைக்கு கம்பெனிக்குள்ளே போக வேண்டாம், நிதானமாக உட்கார். வேலூர் அக்கா, உங்களுக்கு திருவண்ணாமலை அக்கா, நீங்கள் இருங்க, பிற பார்க்கலாம், உட்காருங்க. வேலூர் 2 பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஐயா? உனக்கு எத்தனை பிள்ளைங்கடா? பிள்ளைங்களே இல்லை. பொம்பளை பிள்ளை எத்தனை உங்களுக்கு? பையன் 2ஆ? கால் வந்துட்டு வாங்க. இடத்த விற்கவா கடத்தை கொடுக்கவா? அப்பா, இட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? என்ன வேணும்? பையன் பேரா? உங்கள் கூட பிறந்த தம்பி, அவன் பேர் என்ன? எத்தனை நாளாவது போய்? கால் வந்துட்டு வாங்க, பார்க்குறேன். அப்படியா? எங்கே போயிருக்கானே? அங்கே எங்கே போனான்? கொஞ்சம் கண்ண முடிக்கா, எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அவன் உங்கள் அம்மா மாதிரி முக அமைப்பு உள்ள பேபுலுக்கு இல்லை? டேய், உங்கள் அம்மா மாதிரி முக அமைப்பு உள்ளவன். கண்ண மூடு. காதுக்கு கீழே கழுத்து பக்கத்தில் அடையாளம் மச்சம் இருக்கு அவனுக்கு. கால் வந்துட்டு வா, ஒரு அடையாளத்தை பிடிச்சி பார்ப்போம். என்ன எங்கே இருக்கடே? ஏய், எங்கடா இருக்க? கர்நாடகா மாநிலத்தில் இருக்காண்டா அவன் தம்பி. வர வைக்கிறேன் நான். கால் வந்துட்டு. காவிரி தோன்றிய இடம் எங்கப்பா? குடகு. கர்நாடகத்தில், கர்நாடகா தானே? அதான் காவிரி தோன்றிய இடமாகிய கர்நாடகத்தில் இருக்கிறான். புரியுதா? வர வச்சு தரேன், தைரியமாக இரு. ஆமாம், நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ, பக்கத்தில் வா, வெற்றி ஆக்கி தரேன். நீ நான் பிள்ளைகளை ஆரம்பிக்கும்போது நீ இங்கே வந்துட்டல, முடிச்சுக்கா, நாளைக்கு பார்த்துப்போம். கருப்பசாமிக்கு தோல் பதனிடும் சாலை எங்கடா இருக்கு? தோல் பதனிடும் இடம். உனக்கு எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு வா.
அங்காளம்மனை போல ஒரு செங்காளம்மா வாரா. வாடா தம்பி. தம்பி, அங்காளம்மன்னு ஒரு தெய்வம் இருக்கா? அதே மாதிரி செங்காளம்மன்னு ஒரு தெய்வம் இருக்குது தெரியுமா? எங்கடா இருக்கு? புரியல. ஓ, நீங்கள் உங்கள் தமிழில் நீங்கள் பேசுனீங்க என்ன? ஆனால் உங்கள் எல்லைக்கு போகிற வழியில் வலது பக்கத்தில் புகழ்வாய்ந்த செங்காளம்மன் கோயில் இருக்குது. எல்லாரீஸ்வரி அம்மா அந்த பாட்டை தான் பாடியிருக்கு. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அப்படின்னு பாடினது. ஆனால் உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். அருமையாக முனீஸ்வர சாமி வாழக்கூடிய இடம் உங்கள் எல்லைக்குள்ளே. அதே மாதிரி அந்த பகுதியில் நான் போய் பார்க்கும் பொழுது முன்னோர்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ளே தெய்வமாக இருக்குது. 3 ஆண்டு காலமாக நிலையான தொழிலும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குறைகளும் தாயாருடைய உடல்நிலை சம்பந்தமான வேதனையும் உன் உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. என்ன இவனுக்கு என்ன என்ன அவனுக்கு எனக்கு என்னென்ன அவனுக்கு? வாடா. அம்மனருள். என்னடா வேணும் தம்பி? கடத்தை தீர்த்து தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உன் மனைவியை கூட்டிக்கிட்டு இங்கே வந்து எப்போ வந்து வாங்குவேன்? பௌர்ணமிக்கு தான் கூப்பிட்டு வரணும். இந்த கடனை முதல் அடைத்து தருகிறேன். பொம்பளை பிள்ளை பிறப்பா, செங்காளம்மன்னு பேர் வச்சுக்கோ. புண்ணியமடைந்து இனிதாக இருப்பாய். சென்று வரலாம். இந்தா கனி, இதுவே நற்கனி ஆகும். வாழ்க மகனே வாழ்க. ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை யாருப்பா? ராணிப்பேட்டை சென்னை மாநகர். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே. என்ன முந்துதிய கதியனன் என் கண்பாரம்மா அம்மா. கோவில் பணி செய்யக்கூடியவன் யாரப்பா? கற்பகமே உனையன்றி. என்ன கோயில்ப்பா? முருகப்பெருமான். கால் ஒன்று சொல்லலாம். அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே. சரவண சடாட்சாரம் வீட்டில் இருக்கா? சரவண சடாட்சாரம். துணைவியார் எங்கே இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன இடுப்பு காலெல்லாம் இப்படி வலியும் வீக்கமும் இருக்குது. எந்திக்கவும் முடியல, சரியாக நடக்கவும் முடியல. கடம்ப இருக்கிறாங்களே. கால் வந்துட்டு வரலாம். அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடிவா. பெத்தெடுத்த பிள்ளை எத்தனைப்பா? பையன் எங்கப்பா இருக்கான்? என்ன அவனுக்கு அறிவு உண்டுமா கிடையாதாப்பா? மதியூகம் இல்லாத பேலாக இருக்கான். அவனால் ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு, கஷ்டமாக இருக்குது. இப்போதைக்கு பணத்தாலும் வாழ்க்கையாலும் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கு குடும்பம். உன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தோன்றாமல் துயராலைகள் இருக்குது. புரியுதா? நீங்கள் இருக்கிற வீடு பத்திரத்தை பற்றி இன்னொருத்தன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானே. வீடு யார் வீடு? எதுக்காக இன்னொருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறேன்? அதனாலயா? அதே சென்னை மாநகர் சட்டப்படி எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். இன்னும் இது நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கா மருமகளுக்கு. அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சால் சரி வரும்? ஐயா, இது யார்? வாங்க உட்காருங்க. கால் ஒன்று. நீ யாரா செல்லக்குட்டி பே? 2வது பொண்ணுடைய பேர். பொண்ணுடைய மகன் உங்களுக்கு பேரன். பொண்ணுக்கு பேரம்னா நீங்கள் பெருங்கிழவனாலாம் இருக்கணும். என்னென்ன நீங்கள் மனம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி வரும் கந்தாவுன் காலடிக்கே காவடிகள் கோடி வரும்.
கருமாரி அம்மன் வாராள எங்கே இருக்கா? திருவேற்காடு. திருவேற்காட்டில் தான் இருக்கா கருமாரி. என்ன வேற்காடு வீட்டிருக்கும் தேவி கருமாரியம்மா அதானே. அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம். நீதிமன்றத்திலேருந்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சாப்பா? இப்போ மருமகளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிய? அவளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஏதாவது கொடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து அமைக்கணும். அப்படி அல்லாத பட்சமாக இருந்தால் நீதிமன்றத்தை தொடரக்கூடிய நிலைமை வரும். அது மருமகள் செய்ய மாட்டாள். ஏன்னா மருமக அவங்கள தகப்பனாகவும் தாயாகவும் கருதுகிறாள். புரியுதா? ஆனால் அவளை சார்ந்தவர்கள் அதை குழப்பி விடுறதுக்கு காத்து இருக்கிறார்கள். ஆமாம். ஆனால் நம்ம அந்த பிள்ளையை வாழ வைப்போம், தான் பெற்ற பிள்ளையாகவே பார்ப்போம். உத்தமமாக வாழ வைக்க நல்வழிகளை காட்டுவோம். ஆமாம். அதனால் இந்த வெற்றியை தர வேண்டும், இடம் மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள். யாருக்கு? உங்களுடைய பேரம்பேத்திக்கு. அந்த பேரம்பேத்தி என்கிட்ட இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது அங்கேருந்து வாங்க முடியும். என்ன முடியுமா? முடியாது. இதான் விஷயம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு?